18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் நம்ம தர்பார்ல காத்து இருக்குதுங்க. வாங்க நம்ம தர்பாருக்குள்ள மாசா என்ட்ரு ஆகும். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காரு. எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார். மோடியை யாராவது விமர்சனம் பண்ணி எழுதினா அவர்களை கூட தேச விரோதிகள் என்று கைது செய்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? கவர்மெண்ட் அதுக்காக சில பல திட்டங்கள்லாம் தீட்டி இருக்கும். ஆனா சேலம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் கொடுக்குற காசு வேணாம், வீடு வேணாம், நாங்களே கட்டிக்கிருவோம்யா ஆமா அப்படின்னு புல்லரிக்க வச்சிருக்கிறாங்க. கூரையில இருந்து எப்படா கோபுரத்துக்கு போவோம்னு பலரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது அரசே வீடு தேடி வந்து ஏயா ஒரு காங்கிரீட் வீடை கட்டிக்கிறது ஃப்ரீயா ஸ்கீம்ல போட்டு தரோம்யா அப்படின்னு சொன்னாலும் வேணா சாமி, வேண்டவே வேண்டாம், நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு ஒரு கிராம மக்களே சொல்றாங்கங்க. இது பயங்கர சீனா இருக்குல்ல. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருத்த ராஜபாளையம்னு ஒரு ஊர். அந்த கிராமத்துல ஒரு மாடி வீட கூட பார்க்க முடியலங்க. என்னவா இருக்கும்னு நம்ம செய்தியாளரும் யோசிச்சு அங்க போய் விவரத்தை சேகரிக்க டிவி ஃப்ரிட்ஜ்னு மக்கள் சொகுசா வாழுறாங்க. வீட்டுக்கு வீடு, கார், பைக் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஒரு மாடி வீட கூட காணுமே, என்ன காரணம்னு கேட்க அதுக்கு காரணம் எங்க ஊர் பெரியசாமி தாங்க அப்படின்னு அந்த கோயிலுக்கு நேரா கையை காட்டியிருக்காங்க. எங்க ஊர்ல இருக்கிற பெரியசாமி கோயிலை விட உயரமா வீடு கட்டக்கூடாதுங்கிறது எங்க முன்னோரோட நம்பிக்கை. நாங்களும் அதையே பின்பற்றோம் ஐயா, இல்லைன்னா உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்னு பீதியை கலப்புறாங்க. இந்த பெரியசாமி கருப்பனார் சாமிங்கிறது வந்து ஊஞ்சலில் குடியிருக்கிறதாகவும் காலங்காலமாக வந்து எங்கள் மூதாதையர்கள் சொன்ன காரணத்தினால அவங்க என்ன வழியை பின்பற்றுறாங்களோ அதே மாதிரி கூரை வீடு, அட்டை வீடு, ஓட்டு வீடு தான். அதை மீறி வந்து டார்ஸ் வீடு, மெத்த வீடு கட்டின எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நார்மல் டெத்து கிடையாது, எல்லாமே ஆக்சிடென்டல் டெத்து. லாஸ்ட்டாக 2-3 வீடு வந்து போன ஃபண்டில் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபண்டு வந்து கொஞ்சம் பண்ணும்போது அடுத்தது மாடிக்கு போகும்போது அந்த ஃபண்டு எங்களுக்கு வேணாம், எனக்கு இதோட நீங்கள் இது பண்ணி கொடுங்க, நான் அதை ஃபினிஷ் பண்ணலன்னே சொல்கிறாங்க. எப்பா நல்ல வீடை கட்டி குடியிருங்கப்பா அப்படின்னு அரசு அதிகாரிங்க சொன்னாலும் சுவரை மட்டும் காங்கிரீட்ல கட்டி கூரையை ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு மூடிடுறாங்களாம். மாலை 6 மணிக்கு மேலே குழந்தைகளை தொட்டிலில் படுக்க வைக்க மாட்டோம், கோயிலை கடக்கும் போது காலனி அணிய மாட்டோம்னு கிராம மக்கள் சொன்னாலும் மாடி வீடு கட்ட மாட்டோங்கிறதுல பிடியா நிற்கிறது அந்த மக்களுக்கு பாதுகாப்பான விஷயம் தானாங்கிற ஒரு கேள்வியவும் எழுப்பி விட்டுருக்கு. மக்களே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் கலெக்டருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் போல் இருக்கு. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவர் கடுகடுன்னு இருக்காரு. அங்கே சில குழந்தைகள் பாட்டு பாடி இருக்கிறாங்க. பாட்டு பாடின உடனே அட பசுவே பால் கறக்குது, கலெக்டர் மாத்திரம் உலகாளியிலே உயிரினங்கள் மடியுது, இந்த உலகாளியிலே உயிரினங்கள் மடியுது, நாஸ்தியாச்சிடா நாடே பிளாஸ்டிக் பையாலே அதை அடிச்சு வரட்டு துரத்தணுண்டா மஞ்ச பையாலே. பிளாஸ்டிக் விழிப்புணர்வுக்காகத்தான் நம்ம மாணவிங்க இப்படி ஒரு பாட்டை பாடி மாவட்ட ஆட்சியரையே ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அழிச்சா இந்த பூமி மகிழுண்டா, நேச்சரை இனிமேலும் பண்ணாதீங்க டார்ச்சரு, நேச்சரை இனிமேலும் பண்ணாதீங்க டார்ச்சரு. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாசில்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில நடந்த நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட பலரும் பங்கேற்க மாணவிகள் செல்வப்பிரியா, நிஷாந்தினி உள்ளிட்டோர் விழிப்புணர்வையே வித்தியாசமா செய்வோம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடி அனைவரையும் கவர்ந்துட்டாங்க. இந்த உலகாளி இது உயிரினங்கள் மடியுது, இந்த உலகாளி இது உயிரினங்கள் மடியுது, நாஸ்தியாச்சிடா நாடே பிளாஸ்டிக் பையாலே அதை அடிச்சு வரட்டி துரத்தணுண்டா மஞ்ச பையாலே. பாட்டு நல்லா இருக்கே, நம்ம செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை விளம்பரத்துக்கும் இதை பயன்படுத்தலாமே அப்படின்னு யோசிச்ச ஆட்சியர் மாணவிகளுக்கு ஒரு சால்வையை போட்டு வாழ்த்தி அவங்கள மகிழ்ச்சி படுத்திட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மரியாதைக்குரிய வன அலுவலர்களும் இந்த பாடலை எழுதிய
கமலஹாசன் அவர்களுக்கு அப்படியே அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்து வைங்க, நம்மளும் யூஸ் பண்ணிக்கிடுவோம்னு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் உண்மையாவே பள்ளி மாணவர்கள் மத்தியில செம்ம சீனா இருக்கு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம். மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுவும் ஏஐனா பயங்கர ஜாஸ்தியா தான் இருக்கு போல் இருக்கு. என்னங்கிறத நம்ம எல்லாரும் கூடி சேர்ந்து பாப்போம். சந்திரபாபு, அப்புறம் வந்து நம்ம நாகேஷ், அப்புறம் இவர் ரகுவரன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ரொம்ப மூழ்கி பண்ணுற கேரக்டர். அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்க்ரீனில் இருந்தால் நம்ம இன்னி கொஞ்சம் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸை விட அவங்களோட ரோல் கொடுத்தோம்னா அவங்க இன்னுமே பெட்டராக பண்ணுவாங்கிறது தான் எங்களோட கருத்து. ஜெமினி கணேசன் இந்த லவ் கேரக்டர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த லவ் வந்து அவ்வளோதான் சூப்பராக காமிச்சிருப்பார். அப்புறம் மிஸ்டர் தங்கவேலு, அவர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அப்புறம் நல்லா வாக்கியம் பேசுவார், நல்லா ஒரு டிஃப்ரெண்டான நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாவித்ரி, அவங்களோட அளவுக்கு இப்போ எந்த ஹீரோயின்ஸும் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சுஷாந்த் சிங் ராஜ்பூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அவர் வந்தார் அப்படின்னா லைக் ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அந்த ஒரு இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். விவேக் சார், ஓகே, அவர் வந்து ஒரு பெஸ்ட் காமெடியன் அவர். ஸோ அவரோட காமெடியிலலாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தீவிர ரசிகர், நல்லா பார்ப்பேன், படம் பார்ப்பேன். அந்த பிற்பாடு இப்போ மீண்டும் இப்போ வரும் தொழில்நுட்பத்தோட மறுபடியும் மீண்டும் அவங்க படத்தில் நடித்தாங்கன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. இந்த கவுண்டர் அட்டாக்க வழக்கம் போல நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம பாசக தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை தான் கிளிகளின் கிழிச்சு துவைச்சு புளிஞ்சு காய மட்டும்தான் போடலைங்க. என்னங்கிறத பார்த்துருவோமா? இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். 500 நாள்ல 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இங்க அதிமுக எதிர்கட்சி தலைவர் துவைக்க அந்த பக்கம் ஏன் அவருக்கு மட்டும்தான் துவைக்க தெரியுமா, எனக்கு துவைக்க தெரியாது, நான் வாஷிங் மிஷின் ஓட்ட கடகடன்னு குடஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு இந்த பக்கம் பாசக தலைவர் சொல்லியிருக்கிறாரு. கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க, எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டுறாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்
6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு. அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு. 6ல 3ல டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. இந்த பாருங்க, அவர் ஒரு ஆளே கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் காதல வாங்காதே, இந்த காதல வாங்கி இந்த காதல வெளியில விட்டுருங்க அப்படிங்கிற ரீதிக்கு அதிமுகல இருந்து ஒரு தலைவர் யார சொல்லியிருக்கிறாங்க? அவரத்தான் திரு அண்ணாமலை இரட்டை நாக்கு கொண்டவர் என்று இதன் மூலம் தெரிகிறது. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் அரசியல்வாதிகளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அண்ணாமலை அவர். கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது என்பதை போல பாஜக தலைகீழாக தமிழ்நாட்டில் நின்றாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றி பெறவும் முடியாது என்கிற நிலையில் இருந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களத்திலே போட்டியிட்டு அவர்கள் இணைந்து கூட்டணி வைத்த காரணத்தினால்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருந்தார்கள். இப்போது அதே கணக்கினுடைய அடிப்படையிலே பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் 14 இடத்தையாவது பிடித்திருக்கலாமே. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வென்றிருக்கலாமே. அப்படி வென்றிருந்தால் நாம் அமைச்சராயிருக்கலாமே. அந்த கனவு நிறைவேறாத கனவாக ஆகிவிட்டதே என்கிற அதீத வெறுப்பின் காரணமாக இப்படி வேண்டா வெறுப்பை கொட்டி கொண்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மீதும் என்றே தோன்றுகிறது. இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடுப்பை பத்த வச்சு எரிய விட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல சடக்குன்னு நம்ம மத்திய இணையமைச்சர், அதான் பாஜக மத்திய இணையமைச்சர் வரார். அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி, ஐயா ஐயா அவர் அவரை பத்தியும் இவர் அவரை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க உங்க தலைவரை பத்தி என்ன நினைக்கிய சொல்லுங்கன்னு ஒண்ணு. எங்க தலைவர்லாம் மசான தலைவர்னு அவர் பங்குக்கு அவர் ஒன்று சொல்லி இருக்கிறார். எங்க தலைவர் சிறப்பான பதிலை கொடுத்திருக்கிறார். எங்க தலைவர் அதுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். எங்க தலைவரனுடைய செயல்பாடுகளால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் மட்டும் பேசுறாரு. பாஜக மற்ற தலைவர்கள் அமைதியா இருக்காங்க. அண்ணாமலை மட்டும்தான் அதிமுக அதிக அளவில் விமர்சிக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவைப்படும் நேரத்தில் எல்லாரும் தானே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. இப்படியே மற்ற விஷயங்களை பேசும்போது நம்ம ஆளுக லேசா பிட்ட போட்டு, ஐயா ஐயா இந்த ஓபிஎஸ் அவர்களை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள், கட்சிகள் சேர்த்துக் கொள்வீர்களா மாட்டீர்களான்னு கேட்டதுக்கு விட்டாரு பாருங்க ஒரு பதில், அடிவயர்லாம் கலக்கி போட மாதிரி. வாங்க அதை பார்ப்போம். அதாவது அவரு போறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது. இது கடையில் விற்கிற பொருள் அல்ல. இது ஒரு கட்சி. அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம். ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒலிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்த்துக்கிட்ட எண்ணம் ஒருபோதும் கிடையாது. இந்த சசிகலா அவங்க பிரிஞ்சு கிடக்கிறவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து நாங்க சந்தோஷமா இருப்போம்ன்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கியன்னு நம்ம எடப்பாடியார்ட்ட கேட்க, அவரு ஏங்க அவங்க தான் நான் கட்சியிலே இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்களே, அப்புறம் என்ன திருப்பி கட்சி கிச்சின்னு பேசிட்டு இருக்கீங்க, இந்த நான்லாம் பக்காவா எவிடன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அதையும் தூக்கி காட்டியிருக்காரு. எங்க ஒண்ணு நினைப்பா, அவையில கட்சியில் இல்லையே, அவர்களே உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்தது. அந்த அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித் தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சுட்டாங்க. 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்படியே நம்ம பாஜக மாநில தலைவர்கிட்ட போய் கேட்டோம், என்னையா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதிமுக எம்ஜிஆர் செயலோட போச்சுங்க, எங்க தலைவர் அவருக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு, முதுகுலையா குத்தி விட்டாரையா அவரை, அதனால அவரை பத்தில என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கொஞ்சம் நொந்து வைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்கார்ந்துக்கலாம், சுத்தி தொண்டர்கள் இருக்கணும். இன்னைக்கு தொண்டர்கள் எங்கனா இருக்காங்க? தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க? சென்னையில
ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க எண்ணி பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க? இதெல்லாம் பழைய அதிமுகவா, அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா, புரட்சி தலைவர் இருந்த அதிமுக, எத்தனை பேர் வர்றாங்க? இத்தனை அமைச்சர்கள், இத்தனை தலைவர்கள், இத்தனை மாவட்டம், இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க. அதனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்கறாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தனியா சேர் போட்டுட்டு கூட 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டா கொடுக்கலாம். ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் எனக்கு தெரியல. அதான் இப்ப தூத்துக்குடி எம்பியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த கேட்டோம். இந்த சபாநாயகர் அவர்கள் ஒரு பக்கமாவே சாஞ்சுக்கிட்டு போறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டோம். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வியா? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? அட என்னங்க நீங்க அப்படின்னு உணவு திருவிழாவுக்கு வந்தவங்க கொஞ்சம் ஜலிச்சுக்கிட்டாங்க. ஜலிச்சது மட்டும் இல்ல, லேசா கொஞ்சம் சிரிச்சவும் செஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பாக்குறீங்க இல்லையா, நடுநிலையோடு செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற மரபுல எதிர்கட்சி தலைவர் அது பிரதமருடைய உரையாக இருந்தாலும் எழுந்து நின்றால் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனா இப்பொழுதுதான் முதல் முறையாக அதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யாருமே இந்த பக்கம் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யார் வேண்டுமென்றாலும் குறுக்கிடலாம். ஆனால் அங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யாருக்குமே குறுக்கிடக்கூடிய உரிமை இல்லை. அப்படிங்கிறது தான் நடுநிலைமையா எனக்கு தெரியல. அப்படியே நம்ம மார்க்சிஸ்ட் ஐயா ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம போய் ஐயா ஐயா இந்த மாதிரி சட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா மனுஷன் டக்குன்னு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, யோ இது அந்த காலத்து எமர்ஜென்சியை ஞாபகப்படுத்துதியா, தயவு செஞ்சு விடுங்கயா, ஏன் கோர்ட்டுக்கே போவேடாம் போல் இருக்கு, இவங்களே தூக்கி எடுத்து உள்ள வச்சு வெளியில அனுப்பிடுவாங்க 90 நாள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமா பேசி விட்டாருங்க. ஆமா, அந்த சட்டங்களில் வந்திருக்கிற சரத்துகளை பார்த்தால் யாரை வேணாலும் ஒருத்தர பயங்கரவாதின்னு குட்டையை குத்தி ஒரு காவல் நிலையத்தில் கைது பண்ணி காலம் பூராவிலும் அவரை சிறையிலே அடைப்பதற்கு அந்த சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தான் அவங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. தாசில்தார் வீட்டுக்கு கொண்டு போய் கூட உங்களை ரிமாண்ட் பண்ணலாம். போற போக்கில் பார்த்தா ஊர்ல இருக்கிற விஏஓவே உங்களை ரிமாண்ட் பண்ணலாம்னு சொன்னாலும் சொல்லுவதற்கு கூட வழி இருக்கிறது அந்த சட்டத்தில். மோடியை யாராவது விமர்சனம் பண்ணி எழுதினா அவர்களை கூட தேச விரோதிகள் என்று கைது செய்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேர் நினைக்கிறாங்க இது ஏதோ வழக்கறிஞர்களுடைய போராட்டம், வழக்கறிஞர்களுடைய பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்ல, இது வழக்கறிஞர்களோ நீதிமன்றம் சம்பந்தப்பட்டதோ இல்ல, 140 கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரோட்ல போகும்போது நிதானமா போய் தொலைங்கன்னு கேட்கலா நீங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு தம்பி பைக்கில் வேகமா போயிருக்கிறாப்புல, கண்ட்ரோல்ல சென்ட்ரி மீடியன்ல மோதி அங்க ஒரு கம்பு இருந்துக்கு, அதுல போய் இது பண்ணி கையை துண்டா போனதான் மிச்சம். ஏயா 10 செகண்ட் இல்ல 10 நிமிஷம் லேட்டா போனா தான் என்ன, கேட்கவே மாட்டீங்களா? நீலகிரியில் ஒரு யானை காட்டுக்குள்ள ரொம்ப வெக்கையா இருந்திருக்கும் போல் இருக்கு. நேரா திபுன்னு கீழே இறங்கி ஒரு வீட்டில் கதவை டப்பு டப்புன்னு தட்டி இருக்கு. யாரும் கதவை திறக்கல. ஒருவேளை கதவை திறந்திருந்தா, திறக்காம இருக்கிறது உஷாரு, திறந்திருந்தா ஒரு போர்வை விடுங்க நான் போய் போத்தி படுத்துக்கிறேன்னு கேட்டிருக்குமோ என்னமோ தெரியலங்க. அதாவது பஸ்ஸில் நிறைய கூட்டமாக இருந்திருக்கு. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் செயின் ஓட்டிருந்துருக்காங்க. அதில் ஒரு 3-4 பவுன் செயின் இருக்கும் போல் இருக்கு. ஐயோ கழுத்தில் கிடந்தா பத்திரமா இருக்கேன்னு ஒரு அம்மா ஆதரவு கொடுத்துருக்குங்க. அதை ஒரு ஆட்டோக்கார் பார்த்து கண்டுபிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க.
திருநெல்வேலியில் எங்க வீடுங்க? கூட வந்து 2 பேருக்கு வீடுங்க. மக்களே, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்த இந்த தர்பார்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம், சரியா? சரி, அடுத்து இன்னும் நிறைய விஷயத்தோட தர்பாருக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்லிட்டு போயிடுறேன். இந்த BOB பேங்க் ஆஃப் பரோடால ஒரு 400 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குடைய லாஸ்ட் டேட் ஜூலை 12 தள்ளி வச்சிருக்காங்களாமா. அதனால யாரெல்லாம் இந்த பேங்க் எக்ஸாமுக்கு போய் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, பேங்க் வேலை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் ஜடக்குன்னு போய் பேங்க் ஆஃப் பரோடால அப்ளை பண்ணுங்க, சரியா? சரி, ஓகே, எல்லாரும் சந்தோஷமா போங்க, நிம்மதியா இருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.